பணம் இருந்தால் போதுமா? சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த நாட்களில் மனித மாண்பினை வளர்க்க எண்ணற்ற அறிவுரைகளை தமது ஓமைகள் வழியாய் மக்களுக்கு போதித்து வந்தார். அவற்றில் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். குசியா, அடடே போவாசு, என்னப்பா எங்க போயிட்டு இருக்க? நம்ம எசமான பார்க்கத்தான். அட, நானும் அவரை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? ஆமா, நீ என்ன விஷயமா போற? அட சும்மா ஒரு மரியாதைக்கு பார்த்துட்டு வரலாம்னு தான். நானும் ஒரு மரியாதைக்கே தான் பார்க்க போறேன். அட சும்மா சொல்லுப்பா, விஷயம் இல்லாம நீ எசமான பார்க்க போவியா? ஏ போவாசு, நீ மட்டும் விஷயம் இல்லாம எசமான பார்க்க போவியா? சரி உசியா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எசமா நிலத்துல எவ்வளவு காலமா பாடுபடுறோம். அவர் கொடுக்குற கூலி கட்டுப்படி ஆகுதா சொல்லு? என்னத்த கட்டுப்படி ஆகுது? ஒரு நாளாவது 3 வேளை கஞ்சி குடிச்சோம்னு இல்லையே. அதனால தான் அவர் நமக்கு கூலியா கொடுக்குற தானியத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்படியா சொல்லி கேட்க போறேன். நியாயமான விஷயம்தான். நீ என்ன விஷயமா போற? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்பா. அதனால அவர் நிலத்துல ஒரு சின்ன பகுதியை நான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுல கிடைச்சிருக்கிற மகசூலை இந்த வருஷம் மட்டும் எனக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்க போறேன். கொடுப்பாருங்கிற? ஏன் கொடுக்க மாட்டாரு? இந்த வருஷம் விளைச்சல் என்ன அமோகமா வந்திருக்குது. ஆமா ஆமா, எப்பவுமே நம்ம எசமானோட பூமி பொண்ணு விளையிற பூமியாச்சே. அதுலயும் இந்த வருஷம் இருக்க என்னமா விளைஞ்சிருக்கு. ஏற்கனவே எசமானோட களஞ்சியம் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் கொண்டு போய் எங்க சேர்த்து வைக்க போறாரு? நம்மள மாதிரி ஏழைப்பாளையங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து உதவுவாரு. அந்த நம்பிக்கையில தான் நானும் கூலியை வசதி கேட்கலாம்னு போறேன். அதே நம்பிக்கையில தான்ப்பா நானும் போறேன். ரூத்து, ரூத்து, என்னங்க? இங்க வா வா வா. இங்க பாத்தியா? என்ன என்னமோ கணக்கு எழுதி வச்சிருக்கீங்க? என்னமோ கணக்கு இல்ல, இந்த மகசூல்ல நமக்கு கிடைச்ச வருமான கணக்கு. அந்த வருமானம் தான் எப்பவும் வருதே. இது எப்பவும் வர்றது இல்ல புள்ள. இந்த மகசூல்ல கணக்கு வழக்கு இல்லாம வேலை பொருளும் தானியமும் கிடைச்சிருக்குல்ல. அப்படியா? எங்க அது யாரோ வர மாதிரி இருக்கு. யார் இது? நான் கணக்கு பாக்குற நேரத்துல உசியாவும் போவாசுமா. இவனுக்கு எதுக்கு வர்றானுங்க? ரூத்தே, இந்த கணக்கை எல்லாம் கொண்டு போய் உள்ள வை. கும்பிடுறோம் கேசமா. என்னப்பா போவாசு, உசியா 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என்ன போவாசு, என்ன தலையை சொறியிற? சொல்லு. எசமா, கூலி கட்டுப்படி ஆகல. செலவை கட்டுப்படுத்தினா கூலி கட்டுப்படி ஆயிட்டு போகுது. இது ஒரு பிரச்சனையா? இல்லைங்க, 3 வேளை கஞ்சி குடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு எசமா. சொன்னா நம்ப மாட்டேப்பா, நானே 2 வேளை தான்ப்பா சாப்பிட்றேன். எசமா, 3 வேளை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு மருத்துவரே சொல்றாரு, தெரியுமோ? என்ன எசமா இப்படி சொல்றீங்க? போவாசு, அது என்னன்னா, இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற கூலியே அதிகமோன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, அதிகம் பேரை வச்சுக்கிட்டு கூலி கொடுத்துக்கிட்டு இருக்கோமோன்னு யோசனை வேற. நீயோ கூலி கட்டுப்படி ஆகலைங்கிற, பேசாம நின்றுறேன். எசமா, இருக்கிற நிலைமையா நான் சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். எசமா, நீங்க கொடுக்குற கூலியே போதும் எசமா. எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பழப்ப தயவு பண்ணி நிறுத்திடாதீங்க. அப்படிங்கிறியா? பொண்ணை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி சரி, பொழைச்சி போ. அப்புறம் உசியா, நீ என்ன விஷயமா வந்த? வந்து எசமா, ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லாமல் என்னத்துக்கு வந்த? தப்பு தானுங்க. கூலி கிளி வசதி கேட்கலாம்னு வந்தியோ? ஐயோ, என்னங்க எசமா, நீங்கள் கொடுக்குற கூலியில் 2 குடும்பம் சாப்பிட்லாங்களே. எடுத்து சொல்லு போவாஸுக்கு. போவாசு, வா போயிடலாம். அனாவசியமாக எசமா நேரத்தை வீடடிக்க வேணாம். எசமா, நாங்கள் வரோங்க. போங்க, போயிட்டு வாங்க. என்னங்க? என்ன ரூத்து, அந்த குடியானவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோன்னு இல்லாம இப்படி பயமுறுத்தி விரட்டி அனுப்பிட்டீங்களே. அவங்களுக்கு 1008 கஷ்டம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்தா நம்ம தலையில துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியதான் புள்ள. ஏங்க, இப்பவே களஞ்சியம் நிரம்பி வழியுது. போதா குறைக்கு இந்த மகசூல் வேற அமோகமா விளைஞ்சிருக்கு. அதையெல்லாம் என்ன செய்ய போறீங்க? அதை எடுத்து எல்லாருக்கும் வாரி இறங்க அப்படின்ற பைத்தியம் பைத்தியம்.
இருக்கிற களஞ்சியம் நிரம்புனா என்ன புள்ள, இன்னொரு களஞ்சியம் கட்டி அதில் இதெல்லாம் சேர்த்து வைப்பேன். நாம் அதை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எடுத்து எடுத்து செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் புள்ள. பணத்தோட அருமை தெரியாம பேச வந்துட்டா பேச்சு. சிவா, பணம் பணம்னு ஏன் தான் இப்படி அலையுறீங்களா? என்னங்க என்னங்க, என்ன ரூத்து, அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? இந்தாங்க இந்த மருந்தை குடிச்சிட்டு படுங்க. மருந்தா? பின்னென்ன பாலா? உடம்பு முழுக்க வியாதி, ஒரு நாள் மருந்து சாப்பிடலனாலும் போச்சு. வாயை கட்டுங்க வாயை கட்டுங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? சரி சரி சீக்கிரம் குடிங்க, படுத்து தூங்குங்க. மனாசே மனாசே. யாரு யார் என்ன கூப்பிடுறது? நான் தான் உன்னை படைத்த கடவுள். கடவுளா? மனாசே, உனக்குள்ளே என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்தடு என்று கூறிக்கொள்கிறாய் அல்லவா? அதுக்கு என்ன இப்போ? அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? நெஞ்சு வலிக்குது. இறைமகன் இயேசு இவ்வுவமையை கூறி கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்று முடிக்கிறார். இன்றைய சூழலிலும் பணம் பொருள் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வரும் பலருக்கு இவ்வுவமை பொருந்தும். வணக்கம்மா. வாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பாக்குறேன்னு சொல்லி 3 மாசமா ஏமாத்திட்டீங்க. உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நாங்களே ஒரு இடம் பார்த்துட்டோம். என்னம்மா என்ன சொல்றீங்க? நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சு போச்சு. அவசரப்பட்டுட்டீங்களே. என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவு பெரிய இடத்த முடிச்சிட்டு வந்திருக்கேன். ஹோல்சேல் ஜவுளி வியாபாரம், சொந்தமா 4-5 வீடுங்க, நஞ்ச புஞ்ச தோப்பு துறவு, எப்படியும் ஒரு 30 லட்சம் தேர். அடே அப்பா, அவ்வளவு பெரிய இடத்துல எவ்வளவு எதிர்பார்ப்பாங்க? அதுதான் இல்ல, நீங்க பொண்ணுக்குன்னு ஒரு பொட்டு நகை கூட போட வேணும். சீர்சனத்தி எதுவுமே தேவையில்லை. கல்யாண செலவு கூட நயா பைசா செய்ய வேண்டாம். அடடா, அதிசயமா இருக்கே. அவங்களுக்கு பணங்காசு முக்கியம் இல்லம்மா, கண்ணுக்கு லட்சணமா குணவதியா ஒரு நல்ல பொண்ணு, அதாவது உங்க பொண்ணு மாதிரி இருந்தா போதும். அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீ நானு எத்தனையோ பேர் வருவாங்க. எங்க பொண்ண போய் அட நீங்க வேற, நம்ம பொண்ணு போட்டோவை காட்டின உடனே எடுத்தா இந்த பொண்ணை தான் எடுக்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. நிச்சயதார்த்தம் வேற முடிஞ்சிருச்சு. 30 லட்சம் ரூபா சொத்து, 4-5 வீடு, ஒரே புள்ள. நல்லா யோசனை பண்ணி முடிவுக்கு வாங்க பார்க்கலாம். என்ன பேசுற நீ? நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்துறதாவது? ஊர் உலகத்துல நடக்காததா? நடுத்தர குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு நம்ம பொண்ணு காலம்புற ஏன் கஷ்டப்படணும்? இதோ பாரு, நம்ம தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த குடும்பம் அதுதான். தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது எனக்கு என்னவோ சரியா தெரியல. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதீங்க. நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்றது? 4-5 வீடு, 30 லட்சம் ரூபாய் சொத்து, இதையெல்லாம் நினைச்சு பாருங்க, தானா தைரியம் வரும். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு துணிஞ்சிட்ட, எங்க போய் முடிய போகுதோ? புஷ்பா,
புஷ்பா, என்ன இது யார் தெரியுதா? வணக்கங்க. நீங்க? அட, என் கூட வேலை பார்த்தாரே முத்துச்சாமி. ஆமா, அவர் பிள்ளையா? அடடா, பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு. நல்லா இருக்கியாப்பா? இருக்கங்க. ஒரு விஷயம் தெரியுமா புஷ்பா? நீ பார்த்திருக்கியே பணக்கார மாப்பிள்ள, ம். அவரு பாலுவுக்கு ரொம்ப தெரிஞ்சவரான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மற்ற விஷயத்தையும் கேளு, அப்புறம் சந்தோஷப்படுறியான்னு பார்க்கலாம். என்ன? சொல்லேன்பா பாலு, சொல்லு. வந்துங்க, உங்களுக்கு அவனை பத்தி ஒரு விவரமும் தெரியாதா? ம்ஹும். அவன் பெரிய குடிகாரனாச்சே. ஆ? இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ தான் உயிரோட இருப்பான்னு டாக்டரே சொல்லிட்டாரே. ஐயையோ, என்னப்பா சொல்ற? பணக்கார மாப்பிள்ளைங்களோட சம்பந்தம் பேச பறந்தையே. என்னடா, தகுதி அந்தஸ்து எல்லாம் விட்டுட்டு பணங்காசு வேணா சும்மா கொடுத்தா போதும்னு வந்து நிக்கிறாங்களே, எப்படி யோசிச்சு பாத்தியா? ஆ? தம்பி பாலு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நீ நம்ப மாட்டியே. எனக்கு சந்தேகம் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சேன். ம். அப்பத்தான் பாலுவுக்கு தெரிஞ்ச பையன்னு தெரிய வந்தது. அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான். ம். பாலுவோட போய் சம்பந்தப்பட்ட டாக்டர் நானே விசாரிச்சேன். ம். வேணா வாயேன், நீ விசாரிச்சு தெரிஞ்சுக்க. ம். அந்த தரகம் வரட்டும், அவனை என்ன பண்றேன் பாருங்க. அவன் இனிமே இந்த பக்கம் வரமாட்டான். ஆ? வர்ற வழியில் அவனை பார்த்து நல்லா டோஸ் விட்டு தான் வர்றேன். இந்த தரகனால ஒரே குழப்பமா போச்சு. என்ன குழப்பம்? ஏங்க, அந்த பழைய இடத்த நீங்க? நீ சொன்னபடி அப்பவே வேணான்னு சொல்லிட்டனே. ஐயோ, சொல்லிட்டீங்களா? இப்போ ஐயோன்னா என்ன பிரயோஜனம்? அப்பவே யோசனை பண்ணி இருக்கணும். யூ, நான் தான் முட்டாள். நான் சொன்னபடி நீங்களும் செய்யணுமா? எங்க மறுபடியும் அவங்கள பார்த்து? என்ன புஷ்பா, விளையாடுறியா? இப்ப என்னங்க பண்றது? பணம் காசுன்னு ஆசைப்பட்டு இப்போ உள்ளதும் போச்சுரா ரொள்ள கண்ணாங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? புஷ்பா, செல்வம் என்னைக்கு நிலைக்காது. அப்படி இருந்தும் ஒன்ன மாதிரி பல பேரு பணங்காசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக மனசாட்சியே அடகு வச்சிடுறீங்க கடைசியில. அதனால என்ன விலை இருந்தது பாத்தியா? ஆமாங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்குமே. உண்மைதாங்க. நல்ல வேளை நீங்க எப்படியோ புத்திசாலித்தனமா உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. எங்க நீங்களே நம்ம பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து? தேவையே இல்ல, ஏற்கனவே நிச்சயமான மாப்பிள்ளைக்கே பொண்ணை கொடுக்கலாம். எப்படி? புஷ்பா, நீ வேண்டான்னு சொன்ன உடனே நான் போய் சொல்லிடுவேனா? இவ்வளவு தூரம் யோசனை பண்ணி செஞ்சனா அதுல மட்டும் எப்படி அவசரப்பட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிற? அப்போ நீங்க சொல்லலையா? ஆஹா. அப்பாடா, தப்பிச்சேங்க. வேற மாப்பிள்ளை பார்த்து எப்போ நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், பாலு ஒருத்தன் இருக்கிறத மறந்துட்டு நாம 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஆமா ஆமா ஆமா, இருப்பா, காஃபி கலக்கி கொண்டு வரேன். இருக்கட்டுங்க, பரவாயில்ல. பரவாயில்லப்பா, நீ செய்த உதவிக்கு நாங்க உனக்கு விருந்தே வச்சிருக்கணும். காப்பி தானே, இருந்து சாப்பிட்டு போ. இறைமகன் இயேசு கூறுகிறார், மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டுத் திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டுத் திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும்.